தந்தை, மைந்தன், தூய் ஆவியாரின் திருப்பெயராலே ஆமேன். இன்றைய நாளுக்குரிய இறைவார்த்தை மத்தேயு 6வது அதிகாரம் 22வது திருவாக்கியம். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 22வது வசனம். கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய அவயவங்களில் கண் ஒரு சிறப்புக்குரிய உறுப்பாக இருக்கின்றது. இந்த கண்ணின் மூலியமாகத்தான் நாம் மற்ற பொருட்களை பார்க்க முடிகிறது. அது எந்த நிறம், எப்படிப்பட்ட உருவமுடையது என்பதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ள இந்த கண் தான் நமக்கு உதவுகின்றது. ஆகைதான் இங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிற பொழுது, உன் கண் தெளிவாய் இருக்க வேண்டும். அது தெளிவாய் இருந்தால் இந்த சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக அது எந்த தெளிவை குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிற பொழுது, தெளிவு என்பது ஒருவேளை கண்ணில் ஒரு தெளிவான பார்வை இல்லை என்று சொன்னால் நாம் மற்ற பொருட்களையோ மற்றவர்களையோ நாம் பார்க்க இயலாது. ஆக அந்த தெளிவு என்பது ஒரு நல்ல ஒரு பார்வை. மற்றவர்கள் மீது நாம் பார்க்கிற பொழுது எப்படிப்பட்ட பார்வை உடையவர்களாக இருக்கின்றோம். ஒருவேளை ஒரு தீமையான பார்வையோடு கூட நாம் மற்றவர்களை பார்ப்போம் என்று சொன்னால், நம்முடைய எண்ணங்களும் சிந்தைகளும் அவர்களை குறித்து தீமையான ஒரு எண்ண ஓட்டம்தான் நம் உள்ளத்தில் இருக்கும். ஆக நாம் எப்படி பார்க்கிறோமோ அப்படித்தான் அவர்களை நினைப்போம். ஆக மற்றவர்களை, நம்முடைய நண்பர்களை, நம்மோடு பேசக்கூடியவர்களை, நம்முடைய உறவின் மக்களை, நம்மோடு கூட இருக்கின்றவர்களை நாம் எப்படி பார்க்கின்றோம்? எந்த விதமான பார்வை உடையவர்களாக இருக்கின்றோம்? வேளை நல்ல பார்வை கொண்டு நாம் இருக்கிறோமா, இல்லை தீமையான ஒரு பார்வையோடு கூட பார்க்கிறோமா? ஒரு பொறாமையோடு எண்ணத்தோடு கூட நாம் பார்க்கிறோமா? இல்லை உள்ளத்தில் ஒன்றும் வெளியில் ஒன்றும் உடையவர்களாக நாம் இருக்கிறோமா? ஆக நாம் தெளிவான ஒரு பார்வை உடையவர்களாக இருக்கும் பொழுதுதான் நம்முடைய சரீரம் முழுவதும் அது வெளிச்சமாக இருக்கும். ஆக நாம் நம்மை எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் வெளிப்படுத்துவதற்கு நம்முடைய பார்வை அவசியமாக இருக்கின்றது. ஆக அது சரீரத்தின் முழுவதுமாக வெளிச்சமாக இருக்கிறது என்று சொல்லி இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நாம் மற்ற ஒரு தீய நோக்கத்தோடு கூட பார்ப்போம் என்று சொன்னால், ஒரு தவறான எண்ணத்தோடு கூட பார்ப்போம் என்று சொன்னால், நம்முடைய எண்ணமும் சிந்தையும் தவறான நோக்கமும் எண்ணமும் உடையவர்களாகத்தான் இருப்போம். ஆக நம்ம நல்ல ஒரு தெளிவான ஒரு பார்வையோடு கூட, நல்ல எண்ணத்தோடு கூடிய பார்வையோடு நாம் மற்றவர்களை பார்க்க வேண்டும். மற்றவர்களை அப்படிப்பட்ட ஒரு நேசத்தோடு நேசிக்க வேண்டும். உள்ளே ஒன்று வெளியே ஒன்று அல்ல, ஒரு தெளிவான ஒரு பார்வையுடையவர்களாக நாம் இருக்க ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். ஆக இந்த நாளிலே நம்மை சீர்தூக்கி பார்த்து நம்முடைய பார்வையிலே தெளிவான ஒரு பார்வை உடையவர்களாக நாம் மாற்றம் பெற ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு அழைப்புக்கு நேராக நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம். அன்பின் ஆண்டவரே, நாளிலும் உம்முடைய திருவார்த்தையின் மூலியமாக நாங்கள் ஒரு தெளிவான ஒரு பார்வை கொண்டவர்களாக, ஒரு தெளிவான எண்ணம் உடையவர்களாக, மற்றவர்களை நல்ல ஒரு நோக்கத்தோடு கூட, நல்ல ஒரு எண்ணத்தோடு கூட பார்க்க நாங்கள் அழைக்கப்படுகின்றோம் சுவாமி. ஆக அப்படிப்பட்ட எண்ணத்தோடு நாங்கள் இருக்கும் பொழுதுதான் எங்கள் வாழ்வு வெளிச்சமாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் அது இருள் நிறைந்ததாகத்தான் இருக்கும் ஆண்டவரே. ஆக மற்றவர்களை குறித்த எண்ணமும் பார்வையும் நாங்கள் தெளிவோடு இருந்து நாங்கள் வெளிச்சத்தை உடைய மக்களாக, ஆண்டவரே, இருளில் அல்ல வெளிச்சத்தின் பிள்ளைகளாகவே வாழ்ந்து உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக நாங்கள் வளர ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தாரும். இந்த நாளை அப்படிப்பட்ட ஒரு நாளாக அமைத்து தாரும். உடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் வழியாய் மன்றாடுகிறோம் அன்பின் கடவுளே. ஆமேன்.